ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 112 பாயிண்ட்டு நெகட்டிவில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 24,471 மார்க்கெட் வந்து க்ளோஸு. நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட்டோட 1 hour ஆர்டர் பிளாக் வந்து டவுன் சைடில் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த ஜோன் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து முன்னாடி நாளே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வராமல் மார்க்கெட் திரும்பியிருக்காங்க. ஸோ 5 minutesோட கன்சாலிடேஷன் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் திரும்பி இருந்தது அப்படிங்கிறத சொன்னோம். பட் ஆனால் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒன்று, ஒரு மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவில் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஷோ பண்ணிகிட்ருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி இந்த லெவல் வரும், ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டவுன் வர்றதுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே போல் வந்தது. அப்சைட்லன்னா 600க்கு மேலே இருந்தால், 24,600க்கு மேலே இருந்தால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லெவல் எதையுமே மாற்றலை, ஜஸ்ட்டு க்ளோஸ் மட்டும் மாற்றிட்டு கொடுத்துருந்தோம். நம்ம என்ன டவுன் சைடில் சொன்னோமோ அந்த டார்கெட் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. மார்க்கெட்டில் 150 பாயிண்ட்ஸ் டவுன். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ கீழே லெவலை ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், கீழேயுமே வந்து நம்ம கொடுத்த லெவல்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம். கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன்ஸை போய் பார்த்துட்டு வருவோம். கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன்ஸ் ஸ்லைட்டாக வந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ஸ் நிறைய காமிக்குது. ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். நம்மளோட க்ளோஸ் வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு 15-20 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட்டு மார்க்கெட் வந்து அப்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்போது எப்பயும் போல் ஸோ க்ளோஸ், இப்போ நீங்கள் ரெகுலராக செஷன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், நியூ ரூல் வந்து பெரிய கேப் வந்து உங்களுக்கு நடக்கலை, கேப்பில் க்ளோஸ் ஆகிறது. ஃபஸ்ட்டு 2 days வந்து உங்களுக்கு பெரிய கேப் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. 20-30 பாயிண்ட்ஸ்க்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் செஷன்ஸ் வந்து அந்த நியூ ரூல் படி மார்க்கெட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது நம்ம இந்த மந்த் எக்ஸ்பைரி வரைக்குமே நான் பார்க்குற மாதிரி இருக்கும். நேற்று பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் மேனிப்புலேஷன் வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி நடக்கலை. வீக்லி எக்ஸ்பைரியில் ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரியில் கொஞ்சம் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் லாங்கில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மார்க்கெட் லைட்டாக பாசிட்டிவான உடனே ஸோ ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் கொஞ்சம் அதிகமாகவே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இந்த வார எக்ஸ்பைரியில் பெரிய கேப்பில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எப்படி மந்த்லி எக்ஸ்பைரியில் ஏதாவது மேனிப்புலேஷன் நடக்குதா, இல்லை கண்டினியூவாக இது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, ரைட், அது மந்த்லி எக்ஸ்பைரி வர நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த க்ளோசிங் பெரிய லெவலில் இன்ட்ராடே ட்ரேடரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இன்ட்ராடே ட்ரேடர் இல்லை, ஸோ பொசிஷனல் பண்ணுறவங்கள அஃபெக்ட் பண்ணாது. இன்ட்ராடே ட்ரேடர்னால் 2:30க்கு முன்னாடியே உங்களோட ட்ரேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே எப்பயுமே மேனிப்புலேஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நடக்கும். ஆப்ஷன்ஸை பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டியோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஆப்ஷன் சைடு வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் டீகேட், போத் சைடு உங்களுக்கு வந்து புட் அண்ட் காலில் வந்து உங்களுக்கு வந்து டீகேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி கூட பாருங்கள். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் மார்க்கெட்டில் நல்ல மூமெண்ட் நடக்கும், அதை வச்சுட்டு பார்க்காதீங்க. ஸோ மேஜராக என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அதிக நாட்களில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் ரோல் பிளேயை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது எப்பயும் போல் 24,500 இன்றைக்கி வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் க்ளோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதனால் நான் க்ளோஸ் இதை வச்சே வந்து மார்க் பண்ணுறேன். 24,471.70 இதுதான் க்ளோஸ். ஓகேங்களா? ஓகே, அப்படியே 5 minutes ஆர் 1 minute நம்மளோட ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழேயும் 24,430க்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த இடம். ஓகேங்களா? ஸோ 24,350 இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணால் இந்த இன்டிசிஷன் கேண்டில் கிட்ட மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
220 ஓகேங்களா. 24,220 கிட்ட மார்க்கெட் வர பாசிபிள். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ரொம்பவே கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அது இந்த இடத்துல இருக்கிற பெரிய கேப் ஓகேங்களா. அப்படியே மார்க்கெட் வந்து இப்போ பாசிட்டிவ் சினாரியோட ஸ்லைட்டாக காமிச்சிட்ருக்கு இல்லையா. அப்போது அப்சைடில் இருந்தால் மார்க்கெட் எந்த ஜோனுக்கு மேலே இருந்தால் மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 24,500க்கு மேலே இருக்கணும்ப்பா. 24,500க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் போகும். 24,600 to 620 இந்த ஜோன் வரைக்கும் போகும். திரும்ப இந்த இடத்துலேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான கால் ரைட்டர் இந்த இடத்துல இருக்காங்க. 24,500லேயும் 600லேயும் கால் ரைட்டர் வந்து அதிகமாக இருக்காங்க. மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கு வந்து விட மாட்டாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். செல் ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து பார்க்கணும். ஸோ எப்பயுமே செல்லர் தான் மார்க்கெட்டை வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. அவங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன்ஸ் வந்து திரும்பும். அதே போல் ஏன் இந்த ஜோனில் கொடுத்தோம்னா மார்க்கெட் வந்து 24,400 ஜோனில் வந்து புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அவங்க மார்க்கெட்டை வந்து கீழே போக விட மாட்டாங்க, இவங்க மார்க்கெட்டை மேலே போக விட மாட்டாங்க. அப்போது இந்த பிட்வீன் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இந்த 2 லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட்லேயோ அப் சைட்லேயோ போகிறதுக்கான பாசிபிள். அப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு ஓகேங்களா 24,770 இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் போகும். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் 5 minutesல உங்களுக்கு சின்னதாக இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை பேஸ் பண்ணி உங்களோட ஜோன்ஸ் வந்து லைட்டாக வேரியேஷன் இருக்கும். பட் மேஜர் கீ லெவல் இந்த கீ லெவல் தான். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது போகுது இன்றைக்கி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோவை மட்டும் வச்சுட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ண வேண்டாம். உங்களோட ஓன் டிசிஷன்ஸை மேக் பண்ணுங்கள். என்ன தான் ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னோட சஜஷன் எட்ஜிங் போத் சைடை வந்து எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுங்கள். ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி எட்ஜிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு எந்த டைமில் எந்த டைப் ஆஃப் எட்ஜிங்கை யூஸ் பண்ணும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஏற்ற மாதிரி உங்களோட ப்ளே வந்து இங்கே பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.